artificial intelligence and data science. Data science. What is artificial intelligence? Robotics. Okay, robotics. Where are the? Okay, artificial intelligence அப்படின்னா நம்ம வந்து மிஷினை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த ஏஐல வந்து நம்ம 2 டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங். ஓகேவா? 2 டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஏஐ வந்து டெவலப் பண்ணுவோம். மிஷின் லேர்னிங் வந்துட்டு எப்படின்னா ஒரு மிஷினை வந்துட்டு நம்ம ஃபீட் பண்ணுவோம். எதுனா டேட்டாவை ஃபீட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ChatGPT இருக்குல்ல, இதில் வந்து நம்ம எப்படி டேட்டாவை ஃபீட் பண்ணுறோம், நம்மளுக்கு நம்ம என்ன குறை கொடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் வருது. ஸோ வந்துட்டு அது எப்படி கிடைக்குது, நம்மக்கிட்டே இருந்து டேட்டா வந்து மிஷினுக்கு ஃபீட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு ஜென்ரலான டேட்டா வந்து மிஷினுக்கு ஃபீட் பண்ணுறதுனால அது நம்ம கேட்குற ஆன்சர் வந்துட்டு நம்மளால் கொடுக்க முடியுது. ஓகேவா? உங்களுக்கு வந்து நான் என்னோட டீட்டெயில்ஸ் கொடுத்து எனக்கு ஒரு ரெஸ்யூமே ரெடி பண்ணி கொடுக்குறது நான் சொன்னேன்னா அது நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்னோட டீட்டெயில்ஸை சொல்லி நான் என்ன வரைக்கும் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? நான் கேட்குற கொஸ்டின்ல இருந்து அது ஒரு டேட்டாவை எடுத்துக்கிட்டு நமக்கு அதுக்கான ஆன்சர். ஓகேவா? மிஷின் லேர்னிங்னா மிஷினுக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் டேட்டாஸை வந்துட்டு ஃபீட் பண்ணி அந்த மிஷினை வந்துட்டு அதாவது மிஷினை வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறது. ஓகேவா? மிஷினை ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம அது வந்து செட் ஆஃப் மிஷின் லேர்னிங்கிறது ஒரு செட் ஆஃப் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் வந்துட்டு டீப் லேர்னிங். டீப் லேர்னிங்கிறது செட் ஆஃப் அல்காரிதம்ஸ். ஓகேவா? அல்காரிதம்ஸ் வந்து நம்ம எதுக்கு அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறோம்? அதாவது ஒரு ப்ரோக்ராம் எப்படி இருக்கு அப்படின்றத டிஃபைன் பண்ணி எழுதுறதுனா அல்காரிதம். ஓகேவா? நான் என்னென்ன இதில் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் அல்காரிதம். ஓகேவா? செட் ஆஃப் ரூல்ஸ் நான் இப்படி தான் ப்ரொசீஜர்னு சொல்கிறோம்ல, அதுதான் அல்காரிதம் சொல்கிறோம். ஓகேவா? செட் ஆஃப் ரூல்ஸ் தான் வந்துட்டு அல்காரிதம். அதுதான் வந்து டீப் லேர்னிங்ல இருக்கும். இன்னும் வந்துட்டு என்னால் அந்த டீப் லேர்னிங் மிஷின் லேர்னிங் வச்சுன்னா அதாவது ஒரு சர்க்கிள் இருக்கும், அந்த சர்க்கிள்குள்ள வந்துட்டு இன்னொரு சர்க்கிள் போட்டாவா அது டீப் லேர்னிங்காக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் வந்துட்டு மிஷின் லேர்னிங்காக இருக்கும். இது ரெண்டும் சேர்த்து தான் ஏஐல. ஓகேவா? ஏஐல ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம்ல, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம்? பைத்தான் பேஸ் யூஸ் பண்ணுறோமா? ஏன் பைத்தான் வந்து இவ்வளோ ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக இருக்குது. ஏஐல நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுறதுனால பைத்தானே எல்லாருக்கும் வந்துட்டு வரணும்னா. ஓகேவா? இல்லைன்னா பைத்தான் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரிஸ் வந்து பைத்தான்ஸில் அதிகம். ஓகேவா? அந்த ஓப்பன் சோர்ஸ் அதனால தான் வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஈஸியாக இருக்குது. ஏஐல நம்ம அதை ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ். ஓகே, சயின்டிஃபிக் லேர்னிங்னு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுவோம்ல, ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம்ல, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அது வந்து சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ்க்காக தான் அந்த லைப்ரரி பைத்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது ஏஐல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ ஏஐ டூல்ஸ் என்னன்றது தெரியுமா? ஏஐ டூல்ஸ் ChatGPT இதெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ChatGPT is the general purpose tool. Claude is a program we use. Generally used to create image and poster and bias. Claude is used to make a topic and one of its we can use and movie source something. AI technology applications ஹாஸ்பிட்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட்ஸ், சைபர் செக்யூரிட்டிஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்துலேயும் டேட்டா மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சைபர் செக்யூரிட்டியில் பார்த்தோம் ஸ்பெஷலாக அப்படின்னா டேட்டாஸ் மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அந்த டேட்டாஸை வந்து த்ரெட்டன் பண்ணுறவங்க, டேட்டாஸை ஸ்டீல் பண்ணிட்டு த்ரெட்டன் பண்ணுறவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இதாங்க ஏஐ அப்ளிகேஷன்ஸ். ஏஐ வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, அது வந்துட்டு பைத்தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அதில் வந்துட்டு நம்ம உள்ள என்ன அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் ஏஐ. ஓகேவா? ஏஐயோட அட்வான்டேஜஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். ஏஐ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஏஐ யூஸ் பண்ணுறது வந்து லாட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நம்ம ஃபீட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு சர்வர்ஸ் நமக்கு தேவை. டேட்டா சென்டர்ஸ் இதோட பெரிய மைனஸ் என்னன்னா அந்த டேட்டா சென்டர்ஸை நமக்கு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது வந்து லாட்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் வந்து தேவைப்படுது. இதுக்காக என்ன பண்ணுறோம்னா நிறைய வாட்டர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. அது எப்படின்னா டேக்கு வந்துட்டு லிட்டர்ஸ், அதாவது மில்லியன் லிட்டர்ஸ் கணக்கில் வந்து டேட்டா சென்டர்ஸ் வந்து வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகும். ஓகேவா? இது வந்து பெரிய அட்வான்டேஜஸாக வந்துட்டு ஏஐ டெக்னாலஜியில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ.